ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். என்னடா கருவேப்பிலையை காமிச்சிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? அதுதான் கருவேப்பிலையை காமிச்சிட்ருக்கேன். இது நல்லா முடி க்ரோத்தாக வளரும், கண்ணுக்கும் நல்லது, ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். இருங்க. அதுக்கு தேவையான பொருள்: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சீரகம், 2-3 வெந்தயம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு நல்லா இருக்கும். அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுத்துட்டு உளுந்து பருப்பு, மிளகு, சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடட்டும். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுக்கட்டும். வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி இந்த இதில் கலந்து தாளிச்சிட்டு இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுதா? முந்திரி பருப்போடு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கா? சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.